அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம என்ன சிம்பிளாக சுருக்கமாக இன்றைக்கி ஒரே ஒரு செட்டில் தான் நம்ம ஆட்டத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு செட்டு மொத்தம் 2 செட்டு ஒரு பிசி அதோட வேலை முடியுது இன்றைக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 712 அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 712 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 005 அதே மாதிரி 872 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு பெண்டிங் நம்பரில் ஏ போர்டில் இன்னும் 3 வராமல் இருக்குது. ஓகேவா? பி போர்டில் 4 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. அதாவது பெண்டிங் நம்பரில் இன்னும் வராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 4ம் வராமல் இருக்குது, 5ம் வராமல் இருக்குது. ஸோ 7க்கு 3 1க்கு 5 அப்படிங்கிற மாதிரி எடுத்தாலும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4ம் கொஞ்சம் நாளாகவே இல்லாமல் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் 354 தான் நம்மளுக்கு கிடைத்த எண்ணு. நான் இப்போ 354 அப்படிங்கிறதுக்கு கடைசியாக லாஸ்ட் டைமாக நம்மளுக்கு இதில் என்ன வந்திருக்கு, இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி என்ன வந்திருக்குன்னா, கடைசியில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 988க்கு 235 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? 235 சொல்லப்போனால் இப்போ நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இந்த 005872ங்கிறது பேராக இந்த இடத்துல இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். ஆனால் இது அப்படியே இறங்குமாங்கிறது தெரியாது. நான் இப்போ இதில் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, இந்த 712ங்கிற எண்ணுக்கு சரிங்களா, 7க்கு 3 1க்கு 5 2க்கு 4. ஸோ 354ன்னு எடுத்திருக்கேன். இது போன வாரம் ரிசல்ட் 235 இந்த தனலட்சுமி அப்படிங்கிறதுக்கு. 2ங்கிற இடத்துல 3 கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? அதாவது 235. ஸோ இதில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, 1ம் 4ம் மிஸ் ஆகுது. சரிங்களா? சொல்லப்போனால் இந்த இடத்துல 235னா சொல்லப்போனால் 1 2 3 4 5ன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா 1 2 3லாம் ரிசல்ட்டு வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நண்பர்கள்லாம் நேற்று டியரில் 1 மணிக்கு வந்த ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். அப்படியே 1 2 3 சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நேற்று மத்தியானம் வந்த அந்த 712ங்கிற ரிசல்ட்டு நேற்று நைட் 217 அப்படியே 8 மணிக்கு டியரில் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு கோஆர்டினேஷனாக போயிட்டுருக்கு. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2235 அப்படிங்கிறது நம்மளுக்கு போன வாரம் 988ங்கிற ரிசல்ட்டுக்கு 235ன்னு வந்திருக்கு. சரிங்களா? ஒருவேளை இதே ஃபாலோப்பில் வந்தால் நம்மளுக்கு ஒருவேளை 1 4 6 சொல்லப்போனால் 146ன்னு கூட வரலாம். ஸோ நான் இப்போ எடுக்கிறது 354 அப்படிங்கிறது 7க்கு 3 இன்னும் வராமல் இருக்குது, 1க்கு 5ம் வராமல் இருக்குது, 2க்கு 4ம் வராமல் இருக்குது. ஒருவேளை 2க்கு 4 வராமல் 2க்கு 6 வந்தாலும் வரலாம். ஸோ நான் எடுக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 354ஐயுமே நான் ஒரு பக்கம் விட்டுறேன். சரிங்களா? 354ஐயுமே ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 712 அப்படிங்கிற எண்ணுக்கு 7க்கு 1 1க்கு 4 2க்கு 6. சரியா? சரி, இப்போ ஒரே ஒரு எண்ணில் நான் இன்றைக்கி இந்த கெஸ்ஸிங்கை நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 2 அப்படிங்கிற எண்ணுக்கு நான் வேறு எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ காமிச்சா, பிசியில் நான் என்ன பண்ணேன்னா, பிசி 1க்கு 6 2க்கு 0 பவரில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒருவேளை போன வாரம் எப்படி ஸ்ரீசக்திக்கு தனலட்சுமி டபுள்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி, அதாவது ஸ்ரீசக்தி டபுள்ஸ் தான், அதுக்கப்புறம் ரம்மி. ஸோ அதே மாதிரி இந்த 1 2 அப்படிங்கிற எண்ணுக்கு கூட நம்மளுக்கு டபுள்ஸ் வந்தால் 00 வரலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? 00 அப்படிங்கிறது வரலாம். அதாவது பிசியை பொறுத்த வரைக்கும் 60 0 அப்படிங்கிறதோட நான் இந்த பிசி கேசிங்கை முடிச்சிடுறேன். சரி, ஓகே. இப்போ இன்னொரு வாய்ப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சரி, இப்போ காமனாக பெண்டிங் நம்பரில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 3 இன்னும் வராமல் இருக்குது. அதே மாதிரி 4க்கு பதிலாக 5. சரிங்களா? இப்போ 6க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6க்கு 9ம் பவரு, 6க்கு 1ம் பவரு.
ஸோ இந்த இடத்துல கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பவரில் பார்க்குறோம். நான் ஏ போர்டில் 3 பெண்டிங்கில் இருக்குது, அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 1. ஓகேங்களா? 6 2 1 6 2 1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து சொல்லப்போனால் 1க்கு 6 இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 1க்கு 6 இங்கே இருக்கிறதுனால 1க்கு 4 அப்படிங்கிறதையும் நான் ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். 1க்கு 4 தான் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணி வைப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 7 2 3க்கு 7னா 2க்கு 6 தான் வரணும். சரிங்களா? 3க்கு 7னா 2க்கு 6 தான் வரணும். சப்போஸ் 2க்கு 6 வராமல் 2க்கு 5 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து 146 345 இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறது. அதாவது ஒன்று இந்த பேட்டர்னில் போன வார பேட்டர்னில் அந்த வந்த ரம்மி நம்பரில் மிஸ் ஆகிற நம்பர் சொல்ல போனால் இந்த இடத்துல 4 2 3 5 இருக்குது. சொல்ல போனீங்கன்னா நம்மளுக்கு போன வாரத்தில் இந்த இடத்துல 4 2 3 5 இருக்குது. ஓகேவா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டில் என்னென்னா, நான் போன வர ரிசல்ட் ஏன் கம்பேர் பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கு பெண்டிங் நம்பரில் இன்னும் ஏ போர்டு 3 வராமல் இருக்குது, பி போர்டில் வராமல் இருக்குது. அப்படிங்கிறதுல அதை மேட்ச் பண்ணி பார்த்தாலும் இதை மேட்ச் பண்ணி பார்த்தாலும் ரெண்டுக்கும் ஒரே எண்ணாக 146 345 அவ்வளோதான் கெஸ்ஸிங் முடிஞ்சு போச்சு. இப்போ நேற்று வந்து ரிசல்ட்டில் நம்மளுக்கு இந்த 4Dயில் வந்து நம்மளுக்கு 97 12 கணக்கு வச்சுக்கோமே. ஸோ இந்த இடத்துல வந்து 9712 சரிங்களா? 9712 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேரடியாக என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேர் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? 9712 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு வந்து எங்கேயாச்சும் பேர் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9712. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 87 9712 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எங்கேயாச்சும் அந்த டேரெக்டாக ஒரு செட்டு இந்த இடத்துல எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறது ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இல்லைனா அவ்வளோதான், அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும் தான். சரிங்களா? 9712 ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட்டில் இந்த ஒரு ஜனவரியிலேருந்து இருக்கிற ரிசல்ட்டை நான் அந்த இடத்துல பார்க்குறேன். ஓகே நண்பர்களே, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். இந்த இடத்துல 9772 நம்மளுக்கு ரிசல்ட்டு 9712. இப்போ இங்கே 9க்கு 4 7க்கு 9 7க்கு 1 அப்படின்னா 1க்கு வந்து 5 சரிங்களா? 5 9. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா 9712 அப்படிங்கிற எண்ணுக்கு 4959 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? இது டைரக்ட் ரிசல்ட்டாக கிடைக்கிது. சரி, ஓகே. இப்போ அப்படியே நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு வருவோம். நான் இங்கே வந்து 9க்கு 4 அதாவது 9712 அப்படிங்கிற எண்ணை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன். 9712ங்கிறது 9க்கு வந்து 4 7க்கு வந்து 9 1க்கு வந்து 5 2க்கு வந்து 9. சரி, நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிறது 146 345. ஓகேவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 9க்கு 1 பவர் 3 பவர் 5க்கு வந்து நான் 5ன்னு எடுத்திருக்கேன். ஆனால் அது டேரெக்டாக இங்கே 4, அதாவது 5 இங்கே கிடச்சிருக்கு, இங்கே 4. ஓகே, 4 அல்லது 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 5 வரல 6 வரலன்னு கணக்கு எடுத்திருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு 2க்கு வந்து 9 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இதில் நான் 3 எண்ணு அப்படிங்கிறது நான் தனியாக பிரித்து எடுத்தோம்னா ஒரு மொத்தம் 3 செட்டாக இது ஒரு சப்போர்ட் நம்பராக கூட வச்சுக்கலாம். அதாவது இந்த எண்ணை சப்போர்ட்டாக வச்சுங்க, 959 அப்படிங்கிற சப்போர்ட் வச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கூட, இந்த இடத்துல 494க்கு 464 இருக்கா? அப்போ 7ம் நான் ஃபைனலாக வந்து எடுக்கிறது 712 அப்படின்னு ஒரு எண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 712க்கு 146 345 959 பாக்ஸ் அல்லது டைரக்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? இவ்வளோ தான் நான் எடுக்கிற கணிப்பு. சரியா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 அல்லது 5 ஆல் போர்டு, இவ்வளோ தான். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 பெண்டிங்கில் இருக்குது, 3 அப்படி இல்லைன்னா 9. இவ்வளோ தான் நம்ம கணிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே.
இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.